அந்த தேர்வை எழுத இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் முதற்கண் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்த ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள் போகும் பொழுது என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும், அங்கே தேர்வறைக்குள் போனோன்னா எப்படி என்னென்ன மாதிரி செக்கப்லாம் இருக்கும், அதை பற்றிய ஒரு சின்ன அவேர்னஸ் தான். இதை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா எந்த டென்ஷன் இல்லாமல் என்ன செய்யலாம், நம்ம எக்ஸாம் எழுதலாம். போகலாமா? ஒன்றும் இல்லை, முதல்ல எடுத்தோன்னா ஹால் டிக்கெட் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுப்பீங்க இல்லையா? நார்மலாக எடுத்திங்கன்னா அந்த டிக்ளரேஷன் காலம் வந்து செகண்ட் பேஜுக்கு போய்டும் ஆக்சுவலாக. ஆனால் ரூல் பிரகாரம் டிக்ளரேஷன் காலமும் ஒரு முதல் பேஜ்லேயே வரணும். அப்போ வர்ற மாதிரி முதல்ல A4 சீட்டில் அந்த ஹால் டிக்கெட் எடுத்துருங்க. அப்போ அது வந்து என்ன செய்யும், அந்த டிக்ளரேஷன் காலம் இந்த 3 காலம் இருக்குது பாருங்களேன், இந்த 3 காலமும் ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்துடணும். ஒரே பேஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. ரைட், இதுதான் ஃபஸ்ட்டு மேண்டேட்ரி. கலர் ஜெராக்ஸ் தான் எடுத்துகிட்டு போகணும். அப்போ A4ல் மாற்றிடுறோம். டிக்ளரேஷன் காலம் உள்ளே இருக்கணும். அட்மிஷன் நம்பர்னு ஒரு காலம் இருக்கும் கீழே பாருங்கள். அட்மிஷன் நம்பர் வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் ஹால் டிக்கெட்டை கலரில். இது ஃபஸ்ட். செகண்டு, நீங்கள் போகையில் ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். அதில் ரொம்ப முக்கியம் வித் டிஜிட்டல் சிக்னேச்சர். ஜென்ரல் ஆதார் கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு சின்ன கொஸ்டின் மார்க்கோடு இருக்கும் இந்த கிரெடென்ஷியல் காலத்தில். பட் நீங்கள் போய் அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கும் மட்டுமே என்ன கிடைக்கும், இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு ஒரு ரைட் வரும். அந்த கார்டை சில இதில் கேட்குறாங்க. அதனால் அந்த டிஜிட்டலைஸ்டு சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி ஆதார் கார்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிடுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 3 அல்லது 4 எடுத்துக்கோங்க கையில், ரீசெண்டாக இருக்கிறது. அடுத்து இந்த 3 எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இப்போ இதில் ஒரு 3 காலம் இருக்குது பாருங்கள். உங்கள் ஹால் டிக்கெட்டில் இந்த 3 காலத்தில் இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. இங்கேயே ஒட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். செகண்ட் காலம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த செகண்ட் காலத்தில் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் நீங்கள் உங்களோட லெஃப்ட் ஹேண்டோட தம்ப் கட்டை வரையில் இந்த இடத்துல வச்சிடணும். தேர்ட், இங்கே நீங்கள் சைன் பண்ண வேண்டியதில்லை. எங்கே போனதுக்கப்புறம், எக்ஸாம் ஹாலுக்கு போனதுக்கப்புறம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர், அங்கே இருக்க சூப்பர்வைசர் சொன்னதுக்கப்புறம் அவங்க முன்னாடி நீங்கள் சைன் பண்ணால் போதும். இது போல் 2 சைன் இருக்கும். 2 சைன் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் பண்ண வேண்டியிருக்கும். எடுத்துகிட்டு போக வேண்டியது ஆதார் கார்டு ஒரிஜினல், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மினிமம் 3 4. ரைட்டு, உள்ளே போயிடுறீங்க. இப்போ வந்து நம்ம என்னென்னத்தெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்னு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ரீஃபில் தான். ரொம்ப கலர்ஃபுல்லாக படமாக பூலாம் போட்டுலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ டிரான்ஸ்பரண்ட் ரீஃபில். குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட அந்த வாட்டர் பாட்டில் எப்படி தான் இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஆர்னமெண்ட்ஸ், எந்த ஆபரணங்களும் போடக்கூடாது. வாட்ச் கட்டக்கூடாது, ரொம்ப முக்கியம். செயின் இருக்கக்கூடாது. பாய்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெல்ட் கிடையாது, ஷூஸ் கிடையாது. அவங்களுக்கும் வாட்ச் நாட் அலவுடு. பட்டன், பெரிய பட்டன் வச்ச ஷர்ட்டே போடக்கூடாது. ஸோ இட் இஸ் மேண்டேட்ரி. ஸோ ரொம்ப தெளிவாக இருந்துக்கங்க. ஷர்ட் வந்து ஆஃப் ஹேண்டு, ஃபுல் ஹேண்டு அலவுடு. என்னைய கேட்டோம்னா நல்லா நீட்டாக பிளெயின் ஷர்ட்டு வித் டாக் பேண்ட்டோட போகலாம் பாய்ஸ். கேர்ள்ஸ் வந்து சிம்பிள் சுடிதார், பிளெயின் அழகாக ஒரு பிளெயின் சுடிதார்ஸ் லைட் கலரில் எடுத்துகிட்டு போகலாம். கர்ச்சீஃப் அலவுடு. கர்ச்சீஃப் எடுத்துன்னு போகையில் உள்ளே போனோடனே ஹாலில் என்ன செய்வாங்க, அதையும் விரித்து உதறி காட்ட சொல்லுவாங்க. அதனால் கர்ச்சீஃப் மட்டும்தான் அலோடு, வேறு எதுவுமே அலோடு இல்லை. முக்கியமாக மொபைல் அலோடு இல்லை. அதை விட கேம்பஸ்குள்ளே நீங்கள் அந்த காலேஜோ ஸ்கூலோ போட்டிருந்தாங்கன்னா கேட்டுக்கு அப்புறம் பேரண்ட்ஸோ உங்களோட கூட வர யாருமே அலோடு கிடையாது. நீங்கள் மட்டும்தான் என்ட்ரே பண்ணுவீங்க அந்த எக்ஸாம் சென்டருக்குள்ளே. ரைட்டுங்களா? ரைட். இப்போ நம்ம ஹாலுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். அப்படின்னா அதுலேருந்து என்ன நடக்கும் அப்படின்னீங்கன்னா, ஹாலுக்குள்ளே முதல்ல உள்ளே போகையிலேயே முதல்ல உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பயோமெட்ரிக் நீங்கள் வைக்கணும். பயோமெட்ரிக் வச்சதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்துட்டீங்க இல்லையா, உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வாங்கி உங்கள் ஃபோட்டோ வந்து வெரிஃபை இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ரைட் தானே? அதில் ஒரு ஃபோட்டோ ஒட்டியிருக்கோம்ல, அதை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் வந்து ஹால் டிக்கெட்டில் ஒட்டுவாங்க. அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. அந்த ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கப்புறம் அடுத்து பக்கத்துலேயே வெரிஃபைடு ஸ்டாம்ப் ஒன்று வைப்பாங்க. வெரிஃபைடுன்னு அந்த ஸ்டாம்ப் வச்சுட்டா தான் நீங்கள் ஹாலுக்குள்ளே என்ன செய்ய முடியும், என்ட்ரு ஆக முடியும். ஸோ பிஃபோர் தட் யூ செக் ஃபோட்டோ, பயோமெட்ரிக் அண்ட் தென் ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர், வெரிஃபைடு ஸ்டாம்ப் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், உள்ளே போனோன்னா திருப்பி அங்கே தான் என்ன செய்வாங்க, உங்களோட ஆதார் கார்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா, டிஜிட்டலைஸ்டு ஆதார் கார்டு, அதையும் உங்களோட ஃபேஸு உங்களோட டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க.
கரெக்டாக இருக்கான்னு. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய ஹால் டிக்கெட் நீங்கள் தானா அப்படின்றத என்ன செய்வாங்க, வெரிஃபை பண்ணிவிட்டு அப்போ ஒரு கையெழுத்து போட சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு சிக்னேச்சர் போட்டுட்டு என்ன செய்யுங்க, மெட்டல் டிடெக்டர் இருக்கும், அதை வச்சு உங்களை செக் பண்ணுவாங்க. அதனால் வேறு எதுவுமே பணமோ சில்லற காசோ எதுவுமே என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, எம்டியாக தான் இருக்கணும் நீங்கள்.